ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷன். நம்ம கீழே இருக்கிற நார்மலாக ஸ்டிச் பண்ண நெக்கில் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு எவ்வளோ டெக்கரேட் பண்ணலாம், ப்ரூச் வச்சு எவ்வளோ அழகாக நம்ம டிசைன் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இன் பிட்வீனில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நெக் டிசைன் எல்லாமே நம்ம ஈஸியாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம், ரொம்பவே கஷ்டம் கிடையாது. நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் டெய்லரிங் கிளாஸில் இந்த மாதிரி கட் ஒர்க் வச்சு ஹேண்ட் டிசைன், அதுக்கப்புறமா நெக் டிசைன், இது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வேணாலும் நம்ம அப்கமிங் கிளாஸில் டெய்லரிங் கிளாஸில் நம்ம வந்து அப்டேட் பண்ணோம், ஓகேவா? இப்போ நார்மலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதுமே இந்த மாதிரி தான் இருந்து, இதில் இப்படியே நம்ம விட்டாலும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இதை இன்னுமே அழகுபடுத்தணும்னா நம்ம ப்ரூச் டிசைன் பண்ணணும். ஸோ நான் எங்கிட்ட இருக்கிற பீட்ஸை வச்சு தான் நான் இதை டெக்கரேட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் நீடில் 2 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட்டு போட்டு அதை சொட்டை போட்டு எடுத்துகிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கீழே இருந்து நான் இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா தான் நம்மளோட சொட்டை கீழே போகும். இதுக்கப்புறமா ஒரு பீடை எடுத்து உள்ள எண்டு வரைக்கும் தள்ளி விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணோன்னா மேலே இருந்து அப்படியே த்ரெட்டுக்கு மேலே நீடில் நீங்கள் அப்படியே வெளியே எடுக்கணும். அதாவது இது என்ன ஸ்டிச்னா ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணும். அந்த ஹெம்மிங் ஸ்டிச்சை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் இடையில ஒரு பீடை விட்டுட்டு பண்ண போகிறோம், ஓகேவா? சிம்பிள் தான். அகெயின் ஒருக்கா பாருங்கள். நீடில் மேலேருந்து கீழே மாற எடுக்கிறோம், த்ரெட்டை நீடிலுக்கு கீழே விடுறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டு பீடை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீடில் மேலேருந்து கீழே மாற விட்டு த்ரெட்டுக்கு மேலே மாற எடுக்கிறோம். எடுத்துட்டு அதை நல்லா த்ரெட்டை இழுத்து லாக் பண்ணி விட்டுக்கணும். அப்படின்னா தான் நம்மளுடைய ஸ்டிச் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும். அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன், நீடில் நீங்கள் இந்த மாதிரி பீடை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடில் மேலேருந்து கீழே மாதிரி பஞ்ச் பண்ணி நூலுக்கு மேலே அந்த நீடில் எடுங்க, ஓகேவா? நீங்கள் இதை எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது எப்படி நீங்கள் ஹெம்மிங் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே பண்ணால் போதும். இதை நீங்கள் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட பீட் சைஸ் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ்க்கு தான் நீங்கள் உங்களோட நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். அந்த லென்த்து தான். இப்போது 3 mm பீடு நான் யூஸ் பண்ணேன்னா 3 mm டிஸ்டன்ஸில் தான் நான் வந்து என்னோடய நீடில் பஞ்ச் பண்ணி எடுக்கணும், ஓகேவா? 3 mm நான் பீடு யூஸ் பண்ணிவிட்டு அதை நான் 2 mm டிஸ்டன்ஸில் கம்மியாக நான் பண்ணாலும் அது எனக்கு நல்லா வராது. அதே நேரம் ரொம்ப லென்த்து விட்டு நான் பண்ணினாலும் அந்த அளவுக்கு பார்க்க ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பீடு சைஸ்க்கு அது வந்து நீங்கள் கரெக்டாக அளந்து தான் பண்ணணும், இல்லை பார்த்தாலே தெரியும் இது நம்ம இவ்வளோ தூரம் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி தெரியும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் பண்ணும்போது எந்த சைடு வச்சு உங்களுக்கு பண்ணுனா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி இருந்து இது எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. நான் அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா என்னோடய ட்ரெஸ்ஸை மாற்றி வச்சுருந்தேன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஆனால் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கத்துலேருந்து ட்ரெஸ்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடு இருந்து தைக்கும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரைட் சைடு இருந்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி பொசிஷனை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கட் ஒர்க் பண்ண டிசைன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த கட் ஒர்க்கே நம்ம வந்து ஹேண்டில் யூஸ் பண்ணியிருப்போம், நெக்கில் யூஸ் பண்ணியிருப்போம், பேக் சைடு நெக்கில் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரிப்பட்ட இடத்துல வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஹேண்டு நம்ம கை வந்து தைக்கும்போது எண்டிங்கில் மடக்கி தைச்சிருப்போம், அதுக்கு வெளிப்புறமாக நம்ம இதே மாதிரி ஒர்க் பண்ணலாம். அதில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இன்னும் டாப்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதோட கீழே எண்டில் நம்ம மடக்கி விளிம்பு தைச்சிருப்போம், அதுக்கு கீழேயுமே இது பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் துப்பட்டாவோட 4 சைடும் நம்ம இதை பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். காஸ்ட்லியான ஒரு லுக்கை நமக்கு அது தரும், ரிச்சான லுக், ஓகேவா? சுடிதார் டாப்ஸ்லேயே நம்ம ஓப்பன் டாப்ஸ் தைச்சோன்னா அந்த ஓப்பன்லேயே நம்ம இந்த மாதிரி வச்சா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் நம்ம மோஸ்ட்டாக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா குழந்தைங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பீட்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஆட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நார்மலாக எங்களுடைய பாப்பாவுமே நாங்கள் வந்து கடைக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் எடுக்க சொன்னோன்னா அவளுக்கு எந்த மாதிரி அட்ராக்ட் ஆகும்னா இந்த மாதிரி பீட்ஸு, சின்ன சின்ன பாசி, பட்டன்ஸு, ஃப்ளவரு,
இது வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சில ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ பாப்பாவுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் மாடல்ஸ் அவள் பார்க்குறத விடவும் இந்த மாதிரி அட்ராக்டிவான பட்டன்ஸு, பீட்ஸு இதெல்லாம் பார்க்குறது தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவள் வந்து விரும்பி எடுப்பாள். நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது இதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதே நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பீட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எதுனாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கட் பீட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னமும் நிறையா டிஃப்ரெண்ட் சைஸான பீட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம நிறைய டைப் வந்து செய்யலாம். ஃப்ளவர்ஸ் மாதிரி செய்யலாம். அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஒரே ஒரு பீடை வச்சு நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். இதிலே நம்ம வந்து ஹேங்கிங் மாதிரி கட் பீடை வச்சு டியூப் பீடை வச்சு பண்ணலாம். இன்னும் நிறையா பெரிய பீடு, சின்ன பீடு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ளவர் மாதிரி கொண்டு வரலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை நம்ம யூஸ் பண்ண சூப்பரான டிசைன்ஸை கொண்டு வரலாம். எதை பண்ணாலும் அது சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இதை பண்ணும்போது ரொம்ப பொறுமை நமக்கு தேவை. ஏன்னா நம்ம லென்த்தாக த்ரெட் எடுத்தோன்னா அது வந்து அடிக்கடியே நமக்கு சிக்கு விழும். அதனால் நம்ம லென்த்தாக எடுக்கக்கூடாது. நமக்கு வந்து 2வது நாள் நம்ம நூல் போட்டுக்கலாமே தவிர லென்த்தை எடுத்து சிக்கு விழ வச்சோன்னா நமக்கு அது ஒரு டென்ஷனை கொண்டு வரும். என்னடா இது பண்ணுறோம், நமக்கு இது பண்ணுறதே வரல, நமக்கு சரியாக பண்ண தெரில அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். ஒன்ஸ் நமக்கு இதெல்லாம் பிடிக்கலை அப்படின்னா நம்மளால் அகைன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பண்ணும்போதே என்ன பண்ணுங்கன்னா, லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். இப்படி வந்து ஒரு பீடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே அதை எண்டுக்கு தள்ளி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே நூலை இப்படி மேலே மாதிரி இழுத்துட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே மேலேருந்து கீழே பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு நூலுக்கு மேலோடி நீடில் எடுக்கிறேன். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு புரியட்டா நீங்கள் ஒன்ஸ் பண்ணி பாருங்கள், கிளியராக தெரியும். ஓகேவா? இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற த்ரெட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். எதுக்காகனா அதில் வந்து நான் பைப்பிங் வந்து ரெட் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒயிட் கலர் பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒயிட் கலர் த்ரெட் எடுக்கல. ஏன்னா ஒயிட் கலர் வந்து அதில் மேட்ச் ஆகாது. இந்த மாதிரிப்பட்ட இடத்துல நம்ம ரெட் கலர் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? மோஸ்ட்டாக இந்த ஒர்க்கை வந்து நம்ம பைப்பிங்லாம் யூஸ் பண்ணுற இடத்துலையும் நம்ம பண்ணலாம். ஹேண்டில் பைப்பிங் வைக்கும்போது, நெக்கில் பைப்பிங் வைக்கும்போது, இன்னும் எந்த இடத்துல நீங்கள் பைப்பிங் வச்சாலும் அந்த பைப்பிங்கோட எண்டில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணலாம். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து இதில் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா, அந்த ஹெம்மிங் தான் பண்ணுறோம், அந்த பீடை விட்டுட்டு ஒரு ஹெம்மிங் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் அப்சர்வ் ஆகிட்டுனா டக்குன்னு பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு பொறுமையாக பண்ணி காட்டணும், வீடியோக்காக தான் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். அதுபோல் நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா, இது வரைக்கும் நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனோட இந்த ப்ரூச் கிளாஸ் ஃப்ரீயாகவே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருந்தோம். இதுக்கப்புறமா நம்ம அப்படி வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. ஃப்ரீ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். நியூ அட்மிஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரேட் எவ்வளோனா 299 299 ரூபாய்க்கு தான் நம்ம கோர்ஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் கிட்டு கொடுக்குற அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணவங்க, கிட்டு பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், கிட்ட அனுப்பிட்டோம். இன்னும் 4 பேருக்கு மட்டும் தான், அவங்க காசு தந்ததில் 4 பேருக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறதுல பெண்டிங் இருக்குது. மற்றபடி எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிட்டோம். அந்த 4 பேருக்குமே ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே நாங்கள் அனுப்பிடுவோம். உங்களுக்கு கிட்டு வேணும்னா எவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்கள். நாங்கள் கிட்டு வந்து அனுப்புகிறத ஸ்டாப் பண்ணவும் போகிறோம். ஓகேவா? ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிட்டு ப்ரொவைட் பண்ணுறத ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா இப்போவுமே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நாங்கள் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் எங்கள் கிட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்டிங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய வேணும், 100 grams இந்த மாதிரி வேணும், தருவீங்களான்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு தருவோம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒர்க் போயிட்டுருக்கு, கிளாஸ் வீடியோஸ் போயிட்டுருக்கு, குரூப் மேனேஜ்மெண்ட் போயிட்டுருக்கு, எங்களோட ஓன் ஒர்க் போயிட்டுருக்கு, மெட்டீரியல் அனுப்புறது பார்சல் இந்த வேலை போயிட்டுருக்கு. அப்போது உங்களுக்கும் நாங்கள் பண்ணணும்னு எங்களுக்கு வந்து ஆசை தான், சீக்கிரமாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், வாங்கி தரணும்னு ஆசை தான். ஆனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன். என்னென்னா, இது பண்ணி முடித்ததும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஹோல்ட் பண்ணேன். அந்த இடத்துல நூல் தீந்துருச்சு. ஸோ நான் நூல் தீர்ந்ததும் அதை வந்து சொட்டை போட்டுட்டு அடுத்தால வீடியோ எடுக்கணும்னு சொல்லி பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணதுக்கப்புறம்
நான் வந்து மறந்துட்டேன் வீடியோவை ஆன் பண்ணேன். ஸோ நான் எல்லா இதுவுமே போட்டு எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து ஃபைனல் லுக்கை நீங்கள் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இதை நம்ம போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து கட் ஒர்க்கில் நம்ம வந்து நம்மளோட நெக் சைஸ் தெரியும். ஓகேவா? இது வந்து நான் வந்து ரொம்ப டீப்பாக வைக்கலை, காலருக்கு அப்புறம் குட்டியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் தான் அது வந்து பெருசாக தெரியுது, ஆனால் வந்து இது ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. நீங்களும் ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி கட் ஒர்க்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக வைங்க. நீங்கள் வைக்கிறது ஒரு வேளை பெருசாக விரிஞ்சு போய் அதோடய சைஸ் அதிகமாயிட்டுனா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. அந்த கட் ஒர்க்கோட வேல்யூவே இல்லாமல் போயிடும். கஸ்டமர்ஸ்க்கெலாம் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணிடுவோம். அதுவே நம்ம டீப்பாக லாங் நெக்காக நம்ம கட் பண்ணிட்டோன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஆயிரும். அதை நம்ம மற்றவங்களுக்கு அப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த நெக் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் நெக் டிசைன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஹேங்கிங், ஓகேவா, இந்த பீட்ஸ் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்கமிங் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். நமக்கு இதுக்கு வந்து அதிகமாக காசு தேவைப்படுது. எனக்கு இன்றைக்கி ஒரு 10 ரூபாய்க்கு பீட்ஸ் போதும். அதுக்கப்புறம் என்னோடய டைமும் போதும். இதை வச்சு நான் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மொத்த லுக்கையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அழகாக இருந்து, அந்த ட்ரெஸ்ஸை நான் வியர் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருந்து. இதே மாதிரி தான் ப்ரூச் அப்படிங்கிறது நம்மளோட ட்ரெஸ்ஸை இன்னும் அழகாக்கி கொடுக்குறது தான் ப்ரூச்சோட வேலை. ஓகேவா? நம்ம அதனால் ப்ரூச் கற்றுக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரூச் ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா கஸ்டமர்ஸ்ட்டு நமக்கு நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நம்மகிட்ட வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க் சூப்பராக இருக்குது, அவங்களுக்கே தோணும் இவங்ககிட்ட கொடுத்தா ரொம்ப அழகாக மாடலாக ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் நமக்கு தைச்சி தருவாங்க, ரெடிமேடை விடவும் இவங்ககிட்ட தைக்கிறது நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை எப்படி கொடுக்கணும். நம்ம இப்படி அடிஷ்னலாக பண்ணுற ஒர்க் தான். இப்போவுமே நீங்கள் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணதும் இருக்கக்கூடிய இடமும் இப்போ நான் வந்து பீட்ஸ் வச்சு அதில் நான் ஸ்டோர் பண்ணி அந்த பீட்ஸ் வச்ச இடமும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் லுக்கை கொண்டு வருது. இப்படிலாம் நீங்கள் சூப்பரான டிசைன் பண்ணிங்கன்னா உங்களை பார்க்குறவங்க ஒரு டெய்லராகவே உங்களை பார்க்க மாட்டாங்க, ஃபேஷன் டிசைனராக பார்ப்பாங்க. ஏன்னா ஃபேஷன் டிசைனர்ஸ் இப்படி தான், அவங்க வந்து டெய்லரிங் ஒர்க்கை தான் இன்னும் அடிஷ்னலாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன டிப்ஸ் பயன்படுத்தி அவங்க வந்து பண்ணுறதுனால அவங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் டெய்லராக இருக்கிற நீங்களும் இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணி டிசைனராக மாற எங்களோட வாழ்த்துக்கள்.